வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபிஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி வெந்தய சாதம். இது குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதே மாதிரி சட்டுன்னு சோம்பேறித்தனமாக எப்பயாவது இருந்துச்சுன்னா சீக்கிரமாக செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி. இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போது சேர்த்துருக்க பட்டை கிராம்பு பொரிஞ்சோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் இதானோடனே நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பூண்டு பல் ஒரு 10 பல் சேர்த்திருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணது உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சது, கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்தி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், இதில் 1 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி உள்ளே சேர்த்திக்கலாம். அரிசி உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போது 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். 1 கப்புக்கு 2.5 கப் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேவையான கல்லுப்பு உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்து இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே இன்னொரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நம்ம சூடாக வெந்தய சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணது genreviews.online. இது வந்து ஒரு போர்ட்டல் வெப்சைட் அப்படிங்க. அவ்வளோதாங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ங்கிறது பார்த்திங்கன்னா அப்பளம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாவே இந்த ஃபுல்லாக சாதத்தை சாப்பிட்டு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.